இங்க ஒரு இந்த செக்ல கொஞ்சம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன இன்னைக்கு இவ்வளவு அவசரம்? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு விஜயாவை சினிமாவை கூட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்ல, இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு ஐயா ஆபீஸ்க்கு வர மாட்டாரு. ஏன்? ஆமா, இன்னைக்கு தேதி என்ன? 25. 1ஆம் தேதி எனக்கு கல்யாணம் இல்ல. உனக்கும் எனக்கும் இதுதான் கடைசி சந்திப்பு. இனிமே நீ என்ன பார்க்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஹாய். வர்றேன். ஆன் தி வே. விஜயா பேசுற? அப்படியா? 1 செகண்ட். உன்கிட்ட பேசணுமா? பேசு. நான் அத்தா இல்லடி, அக்கா பேசுறேன். என்னது? நானும் சினிமாக்கு வரணுமா? கொஞ்சம் இரு, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். விஜயா என்னையும் சினிமாக்கு வர சொல்றா, வரட்டுமா? வர்றத பத்தி இல்ல, நானும் அவளும் தனியா போகலாம்னு. Well, you can understand. தனியா ஒண்ணு செய்ய, நாளைக்கு டிக்கெட் எடுத்து தர சொல்றேன், நீ போயிட்டு வாங்க. விஜயா, நான் வர்றது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால. நான் சொன்னது ஏன் அவகிட்ட சொன்ன? அவ மனசு கஷ்டப்படும்ல. அவ ஆசைக்கு விரோதமா இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. விஜு, உங்க அக்காவை கூட்டிட்டு வரேன் கண்ணா. கண்டிப்பா வர்றேன். பாய். போலாம். வாட்ச் புதுசா இருக்கு. முன்ன கட்டி இருந்த ஓட்ட வச்சு அடிக்கடி நின்னு போயிடுது, சரியா டைமும் காட்ட மாட்டேங்குது. அதனால அதை கைட்டி வச்சுட்டு இந்த புது வாட்ச் கட்டிக்கிட்டேன். அந்த வாட்ச் உங்க முதலாளி கொடுத்தது ரொம்ப சென்டிமெண்ட், அதை எப்பவுமே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சென்டிமெண்ட் தான், அதனாலதான் கைட்டி பத்திரமா பீரோல வச்சுட்டேன். இந்த தாலியை இன்னுமா கட்டிக்கிட்டு இருக்க? அறுத்து விட்டெறிய வேண்டியதானே? இதையா? ஆமா, அடுத்த வாரம் உன் தங்கச்சி கழுத்துல தாலியா கட்ட போறேன். நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சு போச்ச, அப்புறம் எது எதுக்கு? என்னங்க, வான்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? என்ன இது ஃபார்மாலிட்டிஸ்? உள்ளவா. என்னையா கூப்பிடுறீங்க? என்னம்மா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஓ, ஐயா கூட வந்தீங்களாக்கா? ஏன் வெளியில நின்னுகிட்டு? போங்க போங்க, உள்ள போங்க உள்ள போங்க. மந்திரி பதவி பறி போனா மரியாதையே போயிடும். முதல்ல இந்த போன் எடுக்கணும், கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. நேர்ல பேச வேண்டியதெல்லாம் போன்ல பேசுறானுங்க பரதேசி பசங்க. ஓ, நீயா? கொஞ்சம் இரு. ஹலோ, முனியாண்டியா? டேய், அந்த பந்தக்காரன் மேளக்காரன் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். இது ஒண்ணு கிராமத்துல நடக்கிற கல்யாணம் இல்ல, பட்டணத்துல. ஞாபகத்தை வச்சுக்கோ. என்ன வச்சிருக்குமாவா? அத கையில வச்சுட்டு என்ன பண்ண போற? கீழே வை. எங்க வந்த? ஓ, வேலைக்கும் போறது இல்லையா? என்ன பாக்குற? இதெல்லாம் என் சின்ன மருமக விஜயா போட்டு விட்டான். வந்தது வந்த கல்யாண பத்திரிகை வாங்கிட்டு போ.
விஐபிக்கு அடிச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு. ஒர்க்கர்ஸுக்கு அடிச்சதுதான் இருக்கு. காபி சாப்பிடு. இந்தம்மா அஞ்சல, இந்த பொண்ணுக்கு ஒரு காப்பி கொடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி போய் உட்காரு. நீங்க தானா? உங்களுக்கு தான் பெரிய காப்பி கொண்டு வர சொல்லி கத்திட்டு இருந்தாங்களாக்கு. நான் கூட வேற யாரோ முக்கியமான ஆளா இருக்குமாக்குன்னு நினைச்சேன். சரி, இந்தா காப்பி. என்ன காப்பி வேண்டாமா? அண்ணி, நீயாவது என்ன மறக்காம ஞாபகம் வச்சிட்டு இருக்கியே. எப்படி இருக்கப்பா? ஒண்ணு இல்ல அண்ணி. You're looking beautiful. சும்மா இருங்க. வேற யார்? நான் தானே. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? இந்த பாரு, எதுக்காக உங்க அக்காவை இங்க கூட்டிட்டு வர சொன்ன? நாம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். நீங்க அவகிட்ட சொன்ன அப்புறம் எப்படி அத்தான் நான் வர வேண்டாம்னு சொல்றது? அது சரி. சும்மா வர சொன்ன. தங்கச்சியா? என் கூட பிறந்தவளா? என் வீட்டுக்குள்ள புகுந்து என் அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு என் புருஷனையும் நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறியா? முடியாது. சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு என் புருஷன் வேணும், என் வீடு வேணும். யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. போய் நான் 1000 சொல்லுவேன். என் புருஷனை விட்டு கொடுப்பேன்னு சொல்லுவேன். என் புருஷன் நீயே கட்டுக்கொண்டு சொல்லுவேன். அதுக்காக நீ அவருக்கு பொண்ணாட்டி ஆயிட முடியுமா? அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் அக்கா நீ செய்யறது தப்பு, உன் வாழ்க்கையில நான் கொடுக்க மாட்டேன்னு நீ சிலையை போயிருக்கணும். போலியே சகுந்தலா. இப்ப கூப்பிட்டீங்களே சகுந்தலான்னு, இந்த ஒத்த வார்த்தையில இருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டதாங்க இத்தனை வருஷமா உங்க கூட வாங்க. அக்காவா? யாருக்குடி அக்கா? அந்த அக்கா தங்கச்சிங்கிற பாசத்தையே வீட்டோட பதிச்சுடியாடி. உன்னை பொறுத்த வரைக்கும் இனிமே உனக்கு ஒரு அக்காவா இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ நீ செத்துட்டியா? ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை செத்துருக்கேன். எப்போ நீங்க தான் இவ்வளவு கெடுத்தீங்கன்னு உங்க மனசார ஒத்துக்கிட்டீங்களே, அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போறப்போ என்னை விட்டு போகாத சகுந்தலான்னு நீங்க சொல்லாம வழி அனுப்பிச்சு வச்சீங்களே, அப்போ நான் இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன்? வீடுக்கு பார்க்கவா? இல்ல, இது ஏன் வீடு? ஏன் அதிகாரம் நடந்த இடம்? நான் வாழ்ந்த இந்த இடத்துல ஆள் மாத்தி ஆள் என்ன அவமானப்படுத்தி பேசுறாங்களே, 3ஆம் தடவையா இப்ப நான் செத்தேன். அதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீதானே. இனிமே நீ கத்தியோ புலவையோ எந்த பிரயோஜனமும் இல்லை.
உனக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் உங்க மனைவி. அத நீ சொல்ற நேரமும் சொல்ற உறவும் ரொம்ப தப்பு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடியலங்க, முடியல. நீங்க எனக்கு வேணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? நான் எங்க போவேன்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் விட மாட்டேன். சும்மா இருங்க. நீ என்ன இப்ப நீ கேட்டியே, அது நிஜமா நானும் அவரு மனசார பேசினது இல்லக்கா. பொய்யா டேப் ரெக்கார்ட்ல பேசி வச்சது. ஏன் உன் மனசு மாறணும், உன் கண்ணு முன்னாடி உன் புருஷனோட இன்னொருத்தி வாழ்றத உன்னால பொறுத்துக்க முடியாதுங்கிறத நீ உணரணும். அதுக்காகத்தான். சத்தியமா சொல்றக்கா, அவரோட நிழல் கூட என் மேல படல. சகுந்தலா, திருப்பி நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ எங்க வந்தேன்னு கேட்டனே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டேன் தெரியுமா? எதுக்காக நான் அப்படி கேட்டேன்? மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வரணும், வாழணுங்கிற ஆதங்கத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடின நாடகம்மா, நாடகம். நீ இந்த வீட்டை விட்டு போறப்போ இந்த வீட்டோட சந்தோஷத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டம்மா. அதை திரும்ப கொண்டு வந்து சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை உன் போக்குல விட்டு திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். எந்த இடத்துல நீ என்னை விட்டுட்டு போனியோ அதே இடத்துல தான் இன்னமும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.